அனைவருக்கும் வணக்கம். 2019 ஆண்டிற்கான ராகு கேது பெயர்ச்சிகள் ரிஷபம். கடந்த நாட்களாகவே தொழிலில் மாற்றம், தொழிலில் ஒரு மந்த நிலை, செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும், கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும், உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகியிருக்கும். இந்த வருட ராகு பெயர்ச்சி நன்மைகள் கொடுக்குமா என்றால் அனுகூலமான பலன்களை தான் கொடுக்கிறது. ராகு தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் பெயர்ச்சடைகிறார். கேது அஷ்டமஸ்தானத்தில் பெயர்ச்சடை. கணவன் மனைவிடம் மனம் விட்டு பேசுவது அனுகூலத்தை கொடுக்கும். கடன்கள் அதிகமாக வாங்க வேண்டாம். இதுவரை வாங்கி வந்த கடன் பிரச்சனைகள் தீரும். 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் ஆயுள் நன்றாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். மனபயம் ஏற்படும். வேலை மாற்றம் உண்டாகும். பதவி உயர்வு தாமதமாக ஏற்படும். வீண் விவாதங்கள் வேண்டாம். கணவன் மனைவிடம் விட்டு கொடுத்து செல்வது அனுகூலமான பலன்களை கொடுக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி மூலம் திருமணம் நடைபெறும். திருமண தடை அகலும். பேச்சில் கவனம் தேவை. மண்மன யோகங்கள் உண்டு. நீண்ட நாட்கள் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும். கணவன் அல்லது மனைவியின் உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும். வெளிநாடு பயணம் உண்டாகும். ரகசியங்களை வெளியிடாமல் இருப்பது மிகப்பெரிய அனுகூலங்களை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ராகு கேது பெயர்ச்சி அனுகூலமான பலன்களை தான் இந்த வருடம் கொடுக்கிறது. குரு பகவான் மறைவிடத்தில் இருந்தாலும் குரு பார்வையின் மூலம் அதிகமான லாபங்களை தான் கொடுக்கிறது. நாம் வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அனுபவங்கள் தேவை. அந்த அனுபவங்கள் தான் நாம் வாழ்க்கைக்கு எழுப்புகின்ற கஷ்டங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதருக்குமே மன வலிமை உண்டு. நாம் மனம் எதுவாக இருக்கிறதோ அதுவாகவே நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம். அதனால் இந்த 2019 ராகு கேது பெயர்ச்சி நமக்கு கெடு பலன்களை கொடுக்கும் என நாம் மனதில் நினைத்து கொள்ளும் பொழுது அதுவே ஒரு பிரச்சனையாக நமக்கு இருக்கிறது. அதனால் இந்த கஷ்டங்கள் ஒரு அனுபவம் என்று நாம் நினைத்து கொள்ளும் பொழுது சாதகமான பலன்களும் அனுகூலமான பலன்களை தான் உண்டாகிறது. இந்த 2019 ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு ஒரு அனுகூலமான பலன்களை தான் கொடுக்க. வாழ்க வளமுடன். நன்றி.